பழனி அருகே சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்தி சூதாட்டத்தில் ஈடுபட்ட 30 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 5 கார்கள், 20 பைக்குகள், 4 சவரன் நகைகள், 50,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனி தாராபுரம் சாலையில் உள்ள கல்துறை கிராமத்தில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது கல்துறை பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் சேவல் சண்டையில் பங்கேற்றிருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் வருவதை கண்ட அனைவரும் தப்பியோட முயற்சித்தனர். இதில் 30க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் சண்டைக்கு பயன்படுத்தப்பட்ட சேவல்கள், சூதாட்டத்தில் பந்தயம் கட்டியிருந்த 50,000 ரூபாய் ரொக்கம், 4 சவரன் தங்க நகைகள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அங்கிருந்த 5 கார்கள், 20 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றினர். கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் கைப்பற்றிய பொருட்கள் அனைத்தும் கீரனூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் பழனி அருகே பாலசமுத்திரம் பகுதியை சேர்ந்த நவீன்குமார், தாராபுரம் பகுதியை சேர்ந்த மகேந்திரன் ஆகிய இருவரும் சேவல் சண்டை ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த கீரனூர் போலீசார் மேலும் தப்பி ஓடியவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.